Welcome to PGTRB Coaching Center for Zoology. Today we are going to see some important MCQs on environment and conservation. சரிங்களா ஸோ அந்த யூனிட்ல இந்த யூனிட்டே ரொம்ப பெரிய யூனிட் தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னாவே ஒரு ஃபுல் பேஜுக்கு போகும். சரிங்களா ஸோ அதில் ஒவ்வொரு கீ டேர்ம்ஸுமே வந்து நமக்கு which has more importance. சரிங்களா ஸோ இன்னும் வந்து டீச்சர்ஸ் நம்மளுக்கு இன்னும் 41 டேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இன்டென்சிவாக நீங்கள் படிக்கணும். எஃபர்ட் வந்து இன்னும் பத்தலை நம்மளுக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கெட் அட்லீஸ்ட் வந்து 7 to 10 கொஷின்ஸ் ஃப்ரம் திஸ் யூனிட். சரிங்களா ஸோ த லாங்கஸ்ட் யூனிட்னு பார்த்தோம்னா தி லார்ஜஸ்ட் யூனிட்னு பார்த்தோம்னா இந்த யூனிட் மட்டும்தான். சரிங்களா ஸோ எஃபர்ட் இன்னும் பத்தலன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ 10 நாளில் கடைசி ஒரு மாதத்தில் 30 நாளில் படிச்செல்லாம் டீச்சர்ஸ் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நானும் வந்து ஒரு 3.5 months தான் படித்தேன். சரிங்களா ஸோ நான் லாஸ்ட் இயர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேட் 4th மார்க் எடுத்தேன் நான். ஸோ ஒன்லி 3 to 4 months தான் நான் படித்தேன். அது எதுவும் செல்ஃப் ஸ்டடி தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை எனக்கு. ஸோ நானாவது இந்த வாட்டி வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேசஸ்ன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது கூட யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது. நானும் என்னோட டீமும் வந்து ரொம்ப டே இன் டே அவுட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டு பி அப் டு கெட் திஸ் கொஸ்டின்ஸ் டு யூ அண்ட் ப்ளீஸ் யூஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா ஸோ அது ஒன்று மட்டும் தான் என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வில் கெட் டு தி லெசன் ஸ்ட்ரைட் அவே. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, consider the following statements. The pyramid of energy is always upright for any ecosystem. Okay, yes, this is right. pyramid of energy வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்வேஸ் அப்ரைட்னு சொன்னா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து அதிகமாக இருக்கும் எனர்ஜி, அதை விட 10% வந்து குறையும் செகண்ட் லெவலில், அதை விட குறையுது எதுன்னு பார்த்தோன்னா தேர்ட் லெவலில். சரிங்களா ஸோ pyramid of energy வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட்டு ஃபார் எனி ecosystem. இல்லை, எல்லா ecosystemலும் வந்து சேம் ஸ்டோரி தான். அண்ட் the pyramid of biomass in a pond ecosystem is always upright. நோ, இந்த பயோமாஸ் வந்து இன் பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து இட் இஸ் இன்வெர்டட்னு சொல்லுவோம். சரிங்களா, இட் இஸ் இன்வெர்டட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் தி சி இஸ் தி ஆப்ஷன், சி இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதில் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் பாண்ட் ஈகோசிஸ்டம்ல வந்து கம்மி இன்வெர்டட் அப்படின்னு சொல்றோம்னா, பாண்டில் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம் ஃபைட்டோ பிளான்ட்டுங்க. அதோட பயோமாஸ் வந்து கம்மி வென் கம்பேர்ட் டு தி பிரைமரி கன்சியூமர். அதோட செகண்டரி கன்சியூமர் வந்து அதோட வந்து வெயிட்டு கம்மியாக இருப்பாங்க. சரிங்களா ஸோ அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து இன் எ பாண்ட் ஈகோசிஸ்டம் விச் இஸ் இன்வெர்டட் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, பயோமாஸ் ப்ரொடியூசர் கம்மியாக இருக்கும், அதோட கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தோம்னா ஜூ பிளாங்டன், ஃபைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டன் அண்டு ஃபிஷ்ஷு. ஸோ இதோட பயோமாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கீழே இருந்து. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து இன்வெர்டட்னு சொல்லுவோம். ஸோ இது முக்கியமான கான்செப்ட் வித் ரிகார்ட் டு தி ஈகோசிஸ்டம் அண்ட் pyramid ஆஃப் எனர்ஜி அண்ட் பயோமாஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 2. அப்படியே படிச்சு கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. The major reason tropical rainforest hold over 50 of the வேர்ல்ட்ஸ் ஸ்பீஷிஸ் இன் தி எர்த் அப்படின்னு கேட்டுறாங்க. சரிங்களா, ஸோ ஏன் வந்து ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து 50% ஆஃப் வேர்ல்ட்ஸ், உலகத்தோட 50% ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து ட்ரோபிக்கல் ரீஜனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரோபிக்கல் ரீஜன்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா, சரிங்களா, இந்த மாதிரியான ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து வெப்பமண்டல காடுகள்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து அதிகமான ஸ்பீஷிஸ் வந்து வாழக்கூடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆனுவல் ரெயின் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் வார்ம் டெம்பரேச்சர். அண்ட் வார்ம்
temperature providing constant energy and niches. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நீங்கள் பார்த்துக்க முடியுங்க இந்த மாதிரி கொஷின்ஸை. சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து we are making and explaining these questions to you. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய வந்து ஃபோன் பண்ணி டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணீங்க. நிறைய பேர் டவுட்டும் இருக்குது. இதுக்கு முந்தின கொஷின்ஸும் வந்து நம்மளுக்கு விட்டு போயிடுமோ இப்போ ஜாயின் பண்ண அப்படின்னாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை டெஸ்ட் லிங்க் வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோமோ நியூவாக வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் நம்மளுக்கு அதே லிங்கை நம்ம திரும்ப அனுப்புவோம். ஆனால் இனிமேல் வந்து புது லிங்க்கும் நாங்கள் அனுப்புவோம் ஃபார் ஃபர்தர் ஆன்லைன் பேட்சஸ். சரிங்களா? ஸோ அதனால வந்து பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 3. All biogeochemical cycles involve an atmospheric phases. An atmosphere phases. சரிங்களா? Okay, the phosphorus cycle is a sedimentary cycle with rocks as its major reservoir. சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா சல்ஃபரு, நைட்ரஜன், கார்பன், ஓகேங்களா, பாஸ்பரஸ், இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளில் வந்து ப்ராசஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எல்லா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளில் வந்து இன்வால்வ் அட்மாஸ்பியரிக் ஃபேஸஸ்ன்றது தப்பு. ஏன்னா வந்து பாஸ்பரஸ்க்கு வந்து ஒன்லி செடிமெண்டரி ஃபேஸ் தான். சரிங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் ராங் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரைட். சரிங்களா? பாஸ்பரஸ் சைக்கிள் இஸ் எ செடிமெண்டரி சைக்கிள், வச்சுங்க, விச் ஹாஸ் நோ கேஷியஸ் ஃபார்ம். ஸோ கேஷியஸ் ஃபார்மே வந்து பாஸ்பரஸ்க்கு கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ராங் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ரைட். ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 3. இந்த லைன் டெய்ல்டு மக்காக்கு அப்படின்ற ஒரு அனிமலே வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த சிலபஸில் ஞாபகம். The line-tailed macaque is of high conservation concern primarily because it is what கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் அப்படியே சூஸ் பண்ணுங்க. லைன்-tailed macaque வந்து இஸ் of high conservation concern primarily because it is an endemic species with a highly restricted and fragmented habitat. ஞாபகம். ஸோ இதனால தான் வந்து இட் இஸ் ஹைலி எண்டமிக் இன் இந்தியா. ஞாபகம். ஸோ தி ஆப்ஷன் இஸ் பி. ஆப்ஷன் இஸ் பி. டிடிடி. DDT is considered a persistent pollutant because DDT வந்து ஏன் வந்து ரொம்ப வந்து persistent pollutant அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா it decomposes very slowly and accumulates in the food chain. ஸோ அதுதான் என்ன டேர்ம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து they get stuck, they get accumulated along the food chain அப்படின்னாவே that is known as biomagnification. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பயோமேக்னிஃபிகேஷன். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. ஸோ டிடிடி வந்து எப்பவுமே வந்து ஏன் வந்து ரொம்ப பெர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளுக்கு இருக்கக்கூடிய பெர்சிஸ்டன்ட் என்ன மீனிங்னா ரொம்ப நாளுக்கு வந்து இருக்கக்கூடிய அப்படின்னு மீனிங் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. Consider the following statements. Acid rain is primarily caused by oxides of carbon and nitrogen. Oxides of carbon and nitrogen. Okay. It lowers the pH of water bodies, adversely affecting aquatic life. ஆக்சுவலாக அது ஆசிட் ரெயின் வந்து ரெஸ்பான்சிபிள் எலிமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன். சரியா? N2O and S2. ஓகேங்களா? ஸோ இதில் கார்பன் கொடுத்துருங்க, இது வந்து ராங்கு. அண்ட் ஆசிட் ரெயின் வரும்போது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிஹெச் ஆஃப் வாட்டர் பாடிஸ் வந்து நீர்நிலைகளோட பிஹெச் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அட்வர்ஸ்லி என்னன்னா நெகட்டிவ்லி அஃபெக்டிங் அக்வாட்டிக் லைஃப். ஓகேங்களா? நெகட்டிவ்லி அஃபெக்டிங் தி அக்வாட்டிக் லைஃப். ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ we'll get to the next one. அப்படியே படிச்சு சால்வ் பண்ணுங்க.
The concept of hotspots in biodiversity prioritizes regions with high அப்படின்னு அப்படின்னு கேட்டுக்கோங்க. அப்படி என்னன்னு பார்த்தோம்னா செவன்த் கொஸ்டின்ல ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்த எதுக்காக சொல்லுவோம்? ஏன்னா அந்த இடத்துல வந்து எண்டமிசம் அதிகமாகணும் அண்ட் சிக்னிஃபிகண்ட் டிகிரி ஆஃப் த்ரெட் அந்த அனிமல்ஸ்க்கு சரிங்களா. அந்த அனிமல் வந்து அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கணும், அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். ப்ளஸ் அதுக்கு நிறைய ஆபத்தும் அங்கே இருக்கணும் டியூ டு ஹேபிட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், இதனால வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் இது ரெண்டும் இருந்துச்சுனாவே அந்த இடத்துக்கு வந்து ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ தி ஆப்ஷன் இஸ் பி. Option is B. Okay. So let's go to the question number 8. The relationship between a whale and the barnacle attached to it is best described as. So இது ஒரு முக்கியமான கான்செப்ட். barnacle attached to the barnacle attached to the whale சரிங்களா. அது வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து how we can actually சே அப்படின்னு இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ்னு பார்த்தோம்னா இதுல வந்து என்னன்னு பார்த்தா ஸ்பீஷிஸ் இன்டராக்ஷன்ல நம்மளுக்கு வரும். ஏன்னா ஸ்பீஷிஸ் இன்டராக்ஷன் சொல்லி தனியாக வந்து ஒரு லைனே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பிஜிடிஆர்பி ஜுவாலஜி சிலபஸ்ல. ஸோ இப்போ வேல் இருக்கு, பார்னக்கிள் அந்த வேல் மேல வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்போ அந்த வேல் வந்து எங்க போகும்போதெல்லாம் வந்து பார்னக்கிளும் வந்து கூடவே அடிச்சுட்டே போடும் சரிங்களா. ஸோ அதுக்கு அந்த வேலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பட் ஆனால் வந்து பார்னக்கிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெனிஃபிட் ஏன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது வித்தவுட் அது என்ன சொல்லுது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன் எனர்ஜி. வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன் எனர்ஜி. இதுக்கு பானங்களோட எனர்ஜி இல்லாம அது எல்லாத்துக்கும் வந்து டிராவல் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 அண்ட் இதுக்கு வந்து பிளஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா கமென்சாரிசம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா கமென்சாரிசம் ஞாபகம் வச்சுங்க. Okay, let's go to the question number 9. Consider the following statement. A eurythermal organisms can tolerate a wide range of temperatures. Wide range of temperature, that is right. அது கரெக்ட் தான். Stenohaline organism can tolerate wide range of salinities. No. Euryhaline அந்த wide range of anything. Salinity, temperature இது எல்லாமே வந்து wide range சரிங்களா. ஓகே, இதுல என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டெனோஹாலைன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா தே ஆக்சுவலி டாலரேட் நேரோ ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி. ஹாலைன்னாவே சலினிட்டி, தெர்மல்னாவே டெம்பரேச்சர். இது ஞாபகம் வச்சுங்க. ஹாலைன்னா சலினிட்டி, ஹாலைன் எப்படி வந்ததுன்னு பார்த்தா சலைன்ல இருந்து வருது. ஸோ அதனால வந்து ஹாலைன் சலைன் ரெண்டுமே வந்து என்ன உப்புத்தன்மையை குறிக்குது. தெர்மல்னாவே நம்மளுக்கு தெரியும் யூஸ்வலா வந்து இட் ரிலேட்ஸ் டு டெம்பரேச்சர், அதனால தெரியும். ஸோ யூரி தெர்மல்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா wide range of toleration இருக்கணும். ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் ரைட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி இதுல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, let's go to the question number 10. The term acclimation specifically refers to. Acclimation அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அடாப்டேஷன் தான். So the physiological adjustment of an organism to a change in a controlled laboratory environment. சரிங்களா. To a change physiological adjustment சரிங்களா. physiological adjustment of an ஒரு உயிரியோட physiological adjustment to the change in the controlled laboratory environment, அது acclimation சொல்லுது சரிங்களா. So option B is the right answer. Option B is the right answer. Okay. So let's go to the question number 11. Okay. The statement energy flows nutrient cycle means that what கேட்டிருக்கோம் சரிங்களா. So nutrients are lost as heat from the system while energy is recycled. No. Nutrients வந்து recycled, energy is exerted as heat. ஓகேங்களா. ஸோ அது இது தப்பு. பி பார்ப்போம். Energy enters as sunlight and it is dissipated as heat.
டெசிபேட்டட்னா வந்து வீணாக்குறதுன்னு அர்த்தம். சரிங்களா? டெசிபேட்டட் as heat while nutrients வந்து are reused within the ecosystem. This is the right answer. நல்லா அந்த டேர்ம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஓகேங்களா? சன்லைட் வந்து எப்பவுமே வந்து என்னன்னு பார்த்தா லைட் எனர்ஜி விச் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி பை தி டிரான்ஸ்டியூசர்ஸ். டிரான்ஸ்டியூசர்ஸ்னா யாருன்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஒரு கிராஃபே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் நம்மளுடைய 12th புக்லேயே இருக்கும். சரிங்களா? அந்த ஈக்காலஜி அந்த என்வாயர்மெண்ட் அது ரிலேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெகுலேட்டர்ஸ் ஸ்ட்ரைட்டா கோடு இருக்குது யாருன்னு பார்த்தா ரெகுலேட்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் எல்லாம் வந்து தன்னோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? வெளியே என்னதான் பாடி டெம்பரேச்சர் மாறினாலும் வெளிப்புறமா அதாவது என்வாயர்மெண்ட்ல என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரிஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா? இது யாருன்னு பார்த்தோம்னா தன்னோட பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே வந்து ரெகுலேட் பண்ணிட்டே இருக்குது தான் ரெகுலேட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ இது என்ன இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிற கோடு எதை டினோட் பண்ணுது, எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் கன்ஃபார்மஸ். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் என்னன்னா அது கன்ஃபார்ம் வேற கன்ஃபார்ம் வேற. கன்ஃபார்ம்ன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது அதான் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ வெளியே எந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் டியூரிங் டிசம்பரு அதுக்கப்புறம் நவம்பர்லாம் வெளி டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சரை மாற்றிக்கும். சரிங்களா? அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. சரிங்களா? அதுதான் வந்து கன்ஃபார்மர்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கன்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதோட பாடி டெம்பரேச்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேட்டர்ஸ் பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். சரிங்களா? ஓரளவுக்கு வந்து வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திட்டே வரும் தன்னை. அதுக்கப்புறம் தன்னோட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் இது வந்து நம்மளுடைய அகாடமியில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிராஃப் கொடுத்துட்டே வந்து டெஃபினேஷன் கேட்பாங்க. ஸோ யூ மஸ்ட் பி thorough with all of this one. சரிங்களா? Okay. So let's go to the question number 12. The Red Data Book is maintained by UNESCO. No, this is maintained by uh, International Union for Conservation of Nature. IUCN. IUCN. And it lists species that are endangered and threatened with extinction. Yes, this is right. So option 1 is on the wrong way. Option 2 is the right answer. So D is the right answer. D is the right answer. Okay. ஸோ நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு கான்செப்டும் வந்து அப்படியே பிரெயினில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஏதோ ஒன்று அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே போகக்கூடாது. மனப்பாடம் பண்ணிட்டே போனால் கண்டிப்பாக பிஜிடிஆர் போய் நம்மளால கிளியர் பண்ணவே முடியாது. சரிங்களா? So let's go to the question number 13. The primary driver behind converting farmer poachers into protectors, as with the மயோகா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி ரத்தம்போர் ராஜஸ்தான் இருக்காங்க. சரிங்களா? ரத்தம்போர்னவே ராஜஸ்தான் இஸ் டூ அப்படின்னு கேட்டுக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they utilize their intimate knowledge of the forest and animal movements for conservation. ஸோ இந்த ட்ரைபு வந்து அனிமல் கன்சர்வேஷனுக்காக கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன் ரத்தம்போர் அது எங்க இருக்குன்னு பார்த்தா ராஜஸ்தான்ல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த மலைவாழ் மக்களையும் வந்து நம்ம வந்து அங்க அந்த அனிமல் கன்சர்வேஷனுக்கு அவங்களுடைய நாலேஜ் இருக்கு. அவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எதுல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் அனிமல் மூவ்மெண்ட்ஸ்ல. சரிங்களா? ஓகே. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 14. Man and Biosphere program was launched in 1971. 1971. Okay.
Its primary aim is to establish a worldwide network of biosphere reserves. Okay. So man and biosphere வந்து இந்த program வந்து it was launched in 1971, right? A is the correct statement and B is also the correct statement. So A is the correct option. A தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Okay. So let's go to the question number 15. In a parasitic food chain, the pyramid of numbers is always upright. Is always upright. சரிங்களா? Okay. Pyramid of number is always upright. No. In a grassland ecosystem, the pyramid of number is always inverted. No. ஸோ ரெண்டுமே வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா both are wrong statement. Both are pyramid of number வந்து in a parasitic chain வந்து என்னன்னு பார்த்தோம்னா it is always inverted and in a grassland ecosystem வந்து the pyramid of number is always upright. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. Okay, consider the following statements. The ozone layer is depleted by the release of chlorofluorocarbon, CFC ன்னு சொல்லுவோம். Chlorofluorocarbon. Okay. The Montreal Protocol is an international treaty. Treaty என்னன்னா agreement. Treaty என்னது agreement to phase out the production of chlorofluorocarbon. ஓகேங்களா? ஸோ ஓசோன் லேயர் தான் வந்து ஓசோன் லேயர் வந்து விச் கெட்ஸ் டெப்ளீட்டட் பை த ரிலீஸ் ஆஃப் சிஎஃப்சி. ஓகேங்களா? அது கரெக்டான ஆன்சரு. ஸோ இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1987 நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி செக் பண்ணிங்க. 1987 தான். அண்ட் இந்த ப்ரோட்டோகால் வந்து இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ் அவுட்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறது. ஃபேஸ் அவுட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் CFC, chlorofluorocarbon. So the option is A. Option is A. Okay. A is the correct answer. The littoral zone of marine ecosystem is characterized by இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். The area between the high and low tide. Area between the high and low tide. சரிங்களா? Making it a highly stressful and dynamic environment. So littoral zone தான் வந்து highly stressful and dynamic. ஓகேங்களா? in a pond ecosystem இல்லைன்னா வந்து in an aquatic ecosystemலயே. ஓகேங்களா? Okay. So consider the following. 18th question பார்ப்போம். GPP இது என்னன்னு பார்த்தா gross primary productivity. Gross primary productivity is the total energy fixed by the producers. Correct தான். And the net primary productivity is equal to GPP minus energy losses heat. Energy losses heat. Okay la? No, that is energy loss through the respiration. Through the respiration. So the option is A is the correct answer and B is the wrong one. Through the respiration. ஓகேங்களா? ஓகே. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க 2 GPP மைனஸ் தி எனர்ஜி லாஸ்ட் அஸ் ஹீட். நோ, எனர்ஜி லாஸ்ட் அஸ் ரெஸ்பிரேஷன் த்ரூ ரெஸ்பிரேஷன். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 18 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் டெஸ்ட் பேச்சஸ் வந்து அவைலபிள் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரும். சரிங்களா? ஸோ வில் பி ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். சரிங்களா? எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ரிலேட்டட் டு ஆன்லைன் மோட் டெஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் எந்த டைம் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 3000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? 3000 கொஸ்டின்ஸு இன் அப்கமிங் 40 days. சரிங்களா? 40 நாளைக்கும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு 100 கொஸ்டின்லேருந்து 150 கொஸ்டின் நம்ம தினமும் அமைச்சிட்டே இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ஒரு 200 to 250 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேச்சஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அடிஷ்னலி வந்து இது மாதிரி கொரிஸும் அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்களுடைய கொரிஸை வந்து
சால்வ் பண்ற கடமை எங்களுக்கு இருக்கு. ஸோ வில் ப்ரொவைட் ஆல்மோஸ்ட் வந்து 3000 கொஷின்ஸ் இன் ஜஸ்ட் 40 days. சரிங்களா? இன் ஜஸ்ட் 40 days, இன்க்ளூடிங் சைக்காலஜி. சரிங்களா? ஸோ சைக்காலஜியில் நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து ஒரு 80 to 100 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் நான் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். பட் டைம் இல்லாதனால வந்து ஒரு சைக்காலஜி கொஷின்ஸ் கூட என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பட் டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் ஸோ ஃபார், அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் ஷேரிங் அவர் சேனல். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.